புரோட்டியா மேற்கு ஆப்பிரிக்க குடியரசின் மிக அற்புதமான மலர். அதன் வண்ணங்களின் வசீகரத்தை பார்த்து வியந்து அடிக்கடி வந்து இடித்துவிட்டு செல்கிறது காற்று. ஆப்பிரிக்க ரோஜா என்று அழைக்கப்படும் இந்த மலர் வீட்டில் 50 முதல் 60 சென்டிமீட்டர் வரையும், விளை நிலங்களில் 2 மீட்டர் வரையும் வளர்கிறது. வறண்ட வெப்பமான கோடையிலும் ஈரமான குளிர்காலங்களிலும் புரோட்டியா சைனராய்டுகள் வளரும். நிலத்தடியில் இருக்கும் தண்ணீரை தேடி மண்ணில் அதன் வேர்கள் ஆழமாக ஊடுருவிச் செல்லும். 10 சென்டிமீட்டர் வரை விட்டம் கொண்ட இளம் சிவப்பு மலரை காற்று தன் கைகளால் தாலாட்டும் போதெல்லாம் மலரின் மகரந்தம் தொட்டு மனது கவிதை எழுதிக் கொண்டிருக்கும். ஆனால் மேற்கு ஆப்பிரிக்க குடியரசின் பூக்களுக்கு உள்ளேயும் பூகம்பங்களே புதைந்து கிடக்கின்றன. மலர்களுக்கு பின்னால் தொங்கிக் கொண்டிருக்கின்றன துப்பாக்கிகளின் தோட்டாக்கள். நாடு வெளியிலிருந்து வந்தவர்களின் வெறியாட்டங்களுக்கு பிறகும் உள்நாட்டுப் போரால் உருகுலைந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் உள்நாட்டுப் போர் என்பது மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் அரசாங்கத்திற்கும் செலேகா கூட்டணியின் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாலகா எதிர்ப்பு போராளிகளுக்கும் இடையே நடக்கும் போராகும். சுமார் 5 மில்லியன் மக்கள் வசிக்கும் நாட்டில் 1.1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசு முன்பு உபாங்கி ஷாரி என்று அழைக்கப்பட்டது. மத்திய ஆப்பிரிக்காவில் நிலத்தால் சூழப்பட்ட நாடு இது. வடக்கே சாட், வடகிழக்கில் சூடான், கிழக்கில் தெற்கு சூடான், தெற்கில் காங்கோ ஜனநாயக குடியரசு, தென்மேற்கில் காங்கோ குடியரசு, மேற்கில் கேமரூன் ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ளது. பாங்கோய் நாட்டின் தலைநகரமாகும். 6,22,984 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவை கொண்ட மத்திய ஆப்பிரிக்க குடியரசு உலகின் 44வது பெரிய நாடாகும். 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி இதன் மக்கள் தொகை 5,55,02,228 பேர். நாட்டின் பெரும் பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் உயரத்தில் உள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் வடகிழக்கில் உள்ள ஃபெர்டிட் மலைகளை தவிர தென்மேற்கு பகுதிகளில் சிறிய மலைகள் உள்ளன. வடமேற்கில் 348 மீட்டர் உயரம் கொண்ட கிரானைட் பீடபூமியான யார்ட் மாசிஃப் உள்ளது. வடகிழக்கு காங்கோலிய தாழ்நிலை காடுகள், வடமேற்கு காங்கோலிய தாழ்நிலை காடுகள், மேற்கு காங்கோலிய சதுப்பு நில காடுகள், கிழக்கு சூடானிய சவானா, வடக்கு காங்கோலிய காடு, சவானா மோசைக் மற்றும் சஹேலியன் அகாசியா சவானா என மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் 6 நிலப்பரப்பு சூழல்கள் உள்ளன. தெற்கு எல்லையின் பெரும் பகுதி காங்கோ ஆற்றின் துணை நதிகளால் உருவானது. கிழக்கில் உள்ள போமு ஆறு ஊலே நதியுடன் ஒன்றிணைந்து உபாங்கி நதியை உருவாக்குகிறது. சங்கா நதி நாட்டின் மேற்கு பகுதியில் பாய்கிறது. கிழக்கு எல்லை நைல் நதி நீர்நிலையின் விளிம்பில் அமைந்துள்ளது. நாட்டின் 8% வரை காடுகளால் சூழப்பட்டுள்ளது என்றும் அடர்த்தியான பகுதிகள் பொதுவாக தெற்கு பகுதிகளில் அமைந்துள்ளன என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த அயஸ், சபேலி, சிப்போ போன்ற மர இனங்களை காடுகளில் காணலாம். நாடு 80க்கும் மேற்பட்ட இனக்குழுக்களை கொண்டுள்ளது. மிகப்பெரிய இனக்குழுக்கள் மந்த்ஜா, பண்டா,
பகாரா அரேபியர்கள் பாக்கா, பயக்கா, புலா, பயா, காரா, கிரஷ், எம்பாக்கா, நக்பாண்டி, சாரா, விதிரி, ஓடபே, யகோமா, யூலு, ஜாண்டே ஆகியன. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் 2 அதிகாரப்பூர்வ மொழிகள் பிரெஞ்சு மற்றும் சாங்கோ. கிரியோல் உள்ளூர் நங்பாண்டி மொழியின் அடிப்படையில் இனங்களுக்கு இடையிலான மொழியாக உருவாக்கப்பட்டது. ஆப்பிரிக்க மொழிக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்தை வழங்கிய சில ஆப்பிரிக்க நாடுகளில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசும் ஒன்றாகும். 2010ஆம் ஆண்டு நிலவரப்படி கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகையில் 89.8%, முஸ்லிம்கள் 8.9% என மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் பெண்கள் அவர்களின் வயதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும் ஆண்களுடன் திருமணம் செய்து கொள்கிறார்கள்.